6 அமைச்சர்கள் எடப்பாடியுடன் சண்டையிட்டு பெரிய பிரச்சனை பண்ணது முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு மாநில செயற்குழு அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டுறாங்களாம். அங்கே வச்சா இந்த சண்டையே வராது அப்படின்ற நோக்கம். மாவட்ட செயலாளர்லேயே பிரச்சனை வரும்னா விரிவடைந்த அது செயற்குழு கூட்டத்தை வச்சா எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ சண்டை வரும். ஆனால் இங்கே இது தள்ளி வச்சதுனால சண்டை வராதான். அப்புறம் வந்து அவங்க அவசர செயற்குழுன்னு போட்டாங்க. அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்குது, ஒரு விஷயமும் இல்லை. செயற்குழு கூட்டம் கூட்டினா 15 நாளுக்கு டைம் கொடுத்து நோட்டீஸ் கொடுக்கணும், எல்லாருக்கும் சர்க்குலர். நீங்கள் 7 நாளில் கூட்டுறீங்க, அப்போ அப்படி கொடுக்க முடியாது. அவசர செயற்குழு தான் கொடுக்கணும். இல்லை பைலா பிரகாரம் சிக்கலாகிடும். நாளைக்கு யாராவது கோர்ட்டு கிட்ட தான் போனால் சிக்கலாகும். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து நிற்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் எடப்பாடி அந்த ஒரு விஷயத்தில் பெரிய லெவலில் பிடிவாதம் பிடிக்கிறாரு. சரி, எடப்பாடி வந்து நாளைக்கே வந்து இதில் பிடிவாதமே பிடிச்சி அண்ணாமலை அப்படியே இருக்கட்டும்னு வச்சு டிஎம்கேலேருந்து காங்கிரஸ் கூட்டணி விசிக்கு எல்லாம் வெளியில் வர்றாங்க. எடப்பாடி பேசி அந்த கூட்டணி அமைச்சு வலுவாக இருந்து நாளைக்கு ஜெயிக்கிற நிலைமை கொண்டு போனார்னா யார் ராஜதந்திரி? ஒரு பக்கம் அண்ணாமலை ஒன்றும் இல்லாமல் போகிறாரு, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போகுது. அதிமுக ஜெயிக்குதுன்னா இது ராஜதந்திரமா இல்லையா? சார், இப்போ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இதை சொல்கிறீங்களே, நாங்கள் வந்து விஷுவலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. போன தடவை சீட்டு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. இந்த தடவை நீங்கள் பாஜகவோட நெருங்குறீங்கன்ற பிரச்சனை இருக்குது. உங்கள் கொள்கைகளில் எங்கெங்கே விட்டு கொடுக்குறீங்கன்றது இருக்குது. இந்த மாதிரி விவகாரங்களில் எப்படி கூட்டணி கட்சிகள் பார்க்கும்? ரெண்டாவது, போன தடவையே சீட் ஷேரிங்கில் உங்களுக்கு ஒத்துக்கிட்டு விட்டு கொடுத்தாங்க காங்கிரஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? 2024 5 சீட்டு தான் தருவாங்க. அப்புறம் இருக்கா பெரிய பிரச்சனை ஓடிடுது. திருமாவளவன் பொது தொகுதி கேட்டால் அவங்களுக்கெல்லாம் பொது தொகுதியான்னு வந்தது, விமர்சனம் வந்தது. அசல பொது தொகுதியை விட்டு கொடுக்குற நிலைமெல்லாம் போச்சு. இதுக்கு பலிகடாக்கப்பட்டவர் ஆதவ அர்ஜுன். இன்றைக்கி அவர் வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக. இன்னொரு பக்கம் 2 இடதுசாரி கட்சிகள் ப்ளஸ் இவங்க எல்லாருமே ஒரு இதோடு தான் நின்னாங்க, வெறுப்பில். எல்லாருக்கும் ஒரே இது என்னென்னா பிஜேபி வந்துடும். பிஜேபி வந்துடுச்சா, இனிமேல் நீங்கள் போய் பிஜேபி வந்துடும் நீங்கள் அங்கே நீட்டிங்கன்னா பிஜேபி இங்கே இல்லை கை கோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையை எடப்பாடி திட்டினாரா, எடப்பாடியை அண்ணாமலை எப்படி திட்டினாரு, இதை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஒரு தேர்தலில் 2 தேர்தலில் தோல்வி சகஜம். 13 வருஷம் வனவாசம் இருந்தாருங்க கலைஞர், தொடர் தோல்விங்க. அப்போன்னு இதையா சொன்னாங்க? ஐயோ அவ்வளோதான், கலைஞரை பார்த்தாலே துரைமுருகனை பிடிக்கல, நாஞ்சில் மனோகரை கடுமையாகவே இருக்கிறார், ஆற்காடு வீராசாமி அப்படி பண்ணுறாரு, இப்படியா சொன்னாங்க? இது எல்லாம் தேர்தல் வெற்றியெல்லாம் வச்சு ஒரு கட்சி கிடையாது. கட்சியுடைய அமைப்பு எப்படி இருக்குது? திமுக ஈக்குவலாக பட்டந்தோறும் வார்டு தோறும் இருக்குது அதிமுக. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களோட வீட்டில் முக்கிய அதிமுகவை சேர்ந்த 6 சீனியர்கள் போய் பேசிட்டு வந்தாங்க. சேலத்தில் அவரோட இல்லத்தில் போய் பேசினாங்க. அதை ஒட்டி நிறையா விஷயம் பேசப்பட்டது. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா இவங்க எல்லாத்தையுமே இணைக்கணும், ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கணும் அப்படின்றது தான் அந்த சந்திப்போட ஒரு முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. ஆனால் அதை தொடர்ந்து சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவசர செயற்குழு கூட்டப்பட்டது. அதில் வந்து எந்த விதமான சலசலப்பு எதுவுமே ஏற்படலை, எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து அப்போ வந்து அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இனிமேல் தொடர்ந்து வந்து அதிமுக வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இறங்கி செயல்பட போகிறாங்க அப்படின்ற பேச்சு. ஆனால் இப்போது இன்னொரு சில தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் அந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுக்குது. சீனியர் மினிஸ்டர்கள் மறுபடியும் அவர் சந்திக்க போகிறாங்க. சொல்லப்போனால் இவங்க பக்கம்தான் அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க, மறுபடியும் பொதுக்குழு கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார், இது எப்படி பார்க்குறது? நான் முன்னாடி சொன்னேன்ல, ஆளுங்கட்சி ஆதரவு ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், ஆதரவு மீடியாக்கள், இதெல்லாம் இப்போ நீங்களே கேள்வி கேட்டீங்களே, ஒரு பதில் சொல்லிட்டீங்க. 6 அமைச்சர்கள் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பொதுச் செயலாளர்னு இருந்தால் அந்த கட்சி தலைவர் போய் பார்த்துட்டு வருவாங்க. ரைட்டு, பெரிய அளவில் பிரச்சனை நடக்க போகுது, வெட்டுக்குத்துலாம் நடக்கும், கட்டி உருள போகிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அன்னைக்கு கூட அப்போல்லாம் நான் கேட்டேன், இந்த மாதிரிலாம் வந்து கேட்டப்போ நான் சொன்னேன், யார் சொன்னா? 6 அமைச்சர்கள் எடப்பாடியுடன் சண்டையிட்டு பெரிய பிரச்சனை பண்ணது முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு. இல்லை சார், இது எங்கே பார்த்தீங்க? இல்லை சார் வந்துச்சு. அதான் யார் சொன்னால் சொல்லுங்கள். உங்களை மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னாங்க. அவர் மூத்த பத்திரிகையாளர், மதிக்கப்படக்கூடியவர், வலுவாக கருத்தை வைக்கக்கூடியவர்.
ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் யூகத்தில் சொல்கிறாரோ இல்லை ஏதோ ஒரு இதில் அதை எப்படிட்டு கரெக்டாக உறுதியாக வச்சுக்கிட்டு அதிமுகக்குள்ள பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை சார் நான் தான் கேட்குறோம் அப்படி இப்படின்னாங்க. நான் அப்போ சொன்னது எல்லா கட்சியிலுமே பிரச்சனை இருக்குது இல்லையா? ரஜினிகாந்த் பேசுனதுக்கு ஏன் துரைமுருகன் அவ்வளோ கோவப்பட்டார்? சரி, ரஜினிகாந்த் பேசுனதை அதோடு விட்டுறாமல் ஏன் மறுநாள் உதயநிதி எடுத்துகிட்டு பெருசாக பேசினார்? தயாநிதி மாறன பொன்முடி பேசலை மேடையில், அதே மேடையில். அப்போது இவங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை இல்லையா? கேஎன் நேருவை தொடர்ந்து அவங்களுடைய ஆதரவுக்குள்ளே ஆதரவு ஊடகங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட்டாக இருக்கும். அந்த மாதிரி கேஎன் நேரு மட்டும் தனியாக அடிக்கிற வேலை நடக்குதா இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் வெளியில் வருதா? அண்ணாமலையை எடப்பாடி திட்டினாரா? எடப்பாடியை அண்ணாமலை எப்படி திட்டினார்? இதை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். விவாதம் நடக்குதா இல்லையா? துரைமுருகனை பற்றி உதயநிதி அந்த ரஜினிகாந்த் பேசுனதை பற்றி, துரைமுருகனை குறிப்பிட்டு பேசுனதை பற்றி உதயநிதி மறுநாள் இப்படி பேசிக்கிறாரு. திமுகவில் என்ன தான் நடக்குது அப்படின்னு எங்கேயாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விவாதம் போச்சா? இதே மாதிரி பிரச்சனை தானே 6 அமைச்சர்கள் இது. ஆனால் அதுக்கு எவ்வளோ விவாதம் போச்சு, எத்தனை சமூக ஊடகங்கள். அப்போ ஒரு விஷயத்தை எதை முன்னாடி கொண்டு வரணும், எதை ரொம்ப பிரச்சனை, இது ஒன்றுமே இல்லை. சும்மா கத்தி வச்சு வயிற்றில் குத்துனான் சார், லைட்டாக ரத்தம் குத்துச்சு அப்படின்னு. அங்கே சார் ஒரு அறை விட்டார் சார், என்ன மாதிரி உயிரை கொல்ல போயிட்டார் சார்னு. புரியுதா அந்த வித்தியாசம்? தங்கப்பதக்கத்தில் சுருளிராஜன் சொல்லுவாப்புல, இந்த மாதிரி நம்ம தம்பியை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க, உடனே கவுன்சிலராக இருப்பார் இவர் சோ, அதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசணும் அப்படின்னு வாப்பில் சுருளிராஜன். உடனே சோ கேட்பார், உங்கள் தம்பி என்ன பண்ணார்? நம்ம கட்சிக்காக உழைச்சி கடுமையான இதெல்லாம் பண்ணி கடுமையான போராட்டம் நடத்தி காலையில் கைதாகி மாலையில் விடுதலை ஆனார். ஆமாம் ரைட்டு, என்ன பண்ணார் அந்த இடத்துல நடந்தது? ஒன்றும் இல்லை, நம்ம தம்பிக்கும் எதிர்கட்சி தம்பிக்கும் சண்டை. நம்ம தம்பி கத்தி எடுத்து லைட்டாப்பில் எதிர்கட்சி தலைவர் தம்பி வயிற்றில் குத்திட்டாப்புல, குடல் சரிஞ்சு வெளியே விழுந்துச்சு. இதுக்கு போய் தம்பியை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க நான் வாப்பில். அப்போ சோ சொல்லுவாப்புல, நியாயப்படி பார்த்தால் வெளியில் விழுந்த குடலை அல்லவா உள்ளே வைத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு இவங்க போவாங்க. எளிமைப்படுத்துறது, சும்மா குத்துனா குடல் விழுந்துச்சு அதுக்கு போய் தம்பி அப்படின்ற மாதிரி. அது மாதிரி சும்மா ரஜினி பேசினார், அதுக்கு துரைமுருகன் இது பண்ணார், அதுக்கு உதயநிதி பேசினார், அது இது நகைச்சுவையாக பகைச்சுவையாக வச்சுக்காது, நகைச்சுவை வச்சிங்க அவள் தான் வச்சிங்க, அப்படியே வச்சிங்க அப்படியே வச்சிங்க அப்படியே போயிட்டாங்க. இங்கே 6 பேர் போய் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஒரு மூத்த செய்தியாளர் பேட்டியில் சொன்னார். ஐயோ ஏடிஎம்குள்ள பயங்கர குத்து வெட்டு, 6 ஊரெல்லாம் அதே பேச்சு முடிஞ்சது கதை. மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ஏன் தள்ளி வச்சாங்க அப்படியே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில்? மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தள்ளி வச்சதுக்கு முக்கிய காரணமே அங்கே இந்த பிரச்சனை பெரிதாக வெடித்து கத்தி சண்டைலாம் நடக்க போகுது, அதனால் இதை விட பெரிய பாடி மாவட்ட செயற்குழு, அந்த இது மாநில செயற்குழு அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டுறாங்க, அங்கே வச்சா இந்த சண்டையே வராது அப்படின்ற நோக்கம். மாவட்ட செயலாளர்லேயே பிரச்சனை வரும்னா விரிவடைந்த அது செயற்குழு கூட்டத்தை வச்சா எவ்வளோ பேர் வருவான், எவ்வளோ சண்டை வரும். ஆனால் இங்கே இது தள்ளி வச்சதுனால சண்டை வராதான். அப்புறம் அவர் அவசர செயற்குழுன்னு போட்டாங்க. அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்குது, ஒரு விஷயமும் இல்லை. செயற்குழு கூட்டம் கூட்டினா 15 நாளுக்கு டைம் கொடுத்து நோட்டீஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும், சர்க்குலர். நீங்கள் 7 நாளில் கூட்டுறீங்க, அப்போ அப்படி கொடுக்க முடியாது, அவசர செயற்குழு தான் கொடுக்கணும். இல்லை பைலா பிரகாரம் சிக்கலாகிடும் உங்களுக்கு, நாளைக்கு யாராவது கோர்ட்டு கிட்ட தான் போனால் சிக்கலாகும். இதுதான் நடந்தது. அதுக்குள்ளே 1000 பிரச்சனைகள். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் அப்படி நடக்க போகுது இவருது செங்கோட்டையன் தலைமையில் 40 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி எதிர்த்து பேச போகிறாங்க. வந்துச்சா? எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் சண்டை. இப்போ என்ன சொல்கிறாங்க, எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம்லாம் சேர்ந்துக்கிட்டு எடப்பாடிக்கு எதிராக இயங்குறாங்க. இப்போ அன்னைக்கு எஸ்பி வேலுமணிக்கு சிவி சண்முகம் சண்டை. இப்படி இதில் ஏதாவது ஒன்று நடந்ததா? அப்போ இவை எல்லாம் கிளப்பி விடப்படுகின்ற கதையா இல்லையா? ஆனால் பிரச்சனையே இல்லைங்க அப்படின்லாம் யாரும் சொல்லவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி பல விஷயங்களில் மற்றவர்கள் கருத்தை கேட்பதில்லை, தன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறார். பாராளுமன்ற தேர்தலில் அவர் சில விஷயங்கள் எடுத்த நடவடிக்கைகள், வேட்பாளர் போட்டது, மற்ற விஷயங்களெல்லாம் கூட்டணி நான் பார்த்துக்கிறேன்னாரு, வரலை. இந்த மாதிரி பல விஷயங்களில் எல்லாருக்குமே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. ஆனால் அடிச்சுக்கிட்டு கட்டி உருள்ற அளவுக்குலாம் இல்லை. இந்த மாதிரி போகிறது தப்பு, நம்ம என்டிஏ கூட்டணியில் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்றது பல பேர் கருத்தாக இருக்குது. வேட்பாளர்களுக்கு நம்ம வழக்கமாக செலவு பண்ணுவோம்,
வேட்பாளரை தான் பார்ப்போம், செலவு பண்ணி ஜெயிக்கிற வழியை பார்ப்போம். ஆனால் இந்த தடவை நீங்கள் அது எல்லாத்தையும் கை விட்டு எல்லாம் நீ 20 கோடி கொடுக்குறியா நீ நில்லு, நீ அதை பற்றிலாம் கவலை இல்லை, இந்த நல்ல ஜெயிக்கிற தொகுதியா கூட்டணி கொடு, இந்த மாதிரிலாம் நடந்தது. இதில் எடப்பாடி பழனிசாமி எனக்கு என்னென்னு இருந்துட்டார்ன்ற விமர்சனம் கட்சிக்காரர்களுக்குள்ள அந்த கோபம்லாம் இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து சரி செய்யலாம், சரி செய்யலைன்னா சிக்கலை அனுபவிக்கலாம். மறுபடியும் 2026 எப்படி கொண்டு போகிறது, என்டிஏ கூட போனால் நல்லது, இல்லாட்டி மீண்டும் ஒரு தோல்வி என்றால் சிக்கல். எவ்வளோ செலவழிச்சிட்டோம், இப்போவும் செலவழிச்சா சிக்கல். அதனால் சேர்ந்து போனோன்னா நம்ம சாதிக்கலாம் அப்படின்ற கருத்து இருக்குது. இல்லை முடியவே முடியாது, நான் சேர்க்க முடியாதுன்னு எடப்பாடி நிற்கிறாரு. இதை நீங்கள் மாற்றிக்கங்க. நாளைக்கு அண்ணாமலை இல்லை, டெல்லி தலைமையோடு பேசுங்க, அண்ணாமலையை நீக்குங்க, வேறு தலைவர் வரட்டும், கௌரவமாக சேருவோம். இந்த எண்ணங்களும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதான் சார், அதில் தான் ஒரு பிரச்சனைன்றாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து நிற்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் எடப்பாடி அந்த ஒரு விஷயத்தில் பெரிய லெவலில் பிடிவாதம் பிடிக்கிறாரு. சரி, எடப்பாடி வந்து நாளைக்கே வந்து இதில் பிடிவாதமே பிடிச்சி அண்ணாமலை அப்படியே இருக்கட்டும்னு வச்சு டிஎம்கேலேருந்து காங்கிரஸ் கூட்டணி விசிக்கு எல்லாம் வெளியில் வர்றாங்க. எடப்பாடி பேசி அந்த கூட்டணி அமைச்சு வலுவாக இருந்து நாளைக்கு ஜெயிக்கிற நிலைமை கொண்டு போனார்னா யார் ராஜதந்திரி? சார், ஒரு பக்கம் அண்ணாமலை ஒன்றும் இல்லாமல் போகிறாரு, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போகுது. அதிமுக ஜெயிக்குதுன்னா இது ராஜதந்திரமா இல்லையா? சார், இப்போ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இதை சொல்கிறீங்களே, நாங்கள் வந்து விஷுவலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. விசிகே, கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாருமே, காங்கிரஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இந்த சைடு தான் சார் பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயம் நம்மளால் விஷுவலாக பார்க்க முடியுது என்னன்னா, ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் ஈஸியாக ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு கூட்டணி கூட தேவையில்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் கூட அங்கே வந்தாலுமே அவங்க ஈஸியாக ஜெயிப்பாங்க ஒன்றுபட்ட அதிமுக. ஆனால் அதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து கொடுக்க மாட்டார்ல சார் எடப்பாடி பழனிசாமி. சரி, நான் இப்படி வரேன். அதிமுக 4ஆக பிளந்து விட்டது. டிடிவி விட்டுருங்க, அவர் ஒரு 20 சீட்டு தோக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அவர் ஓரளவுக்கு அங்கங்கே வாக்குகளை பிரித்தார், காரணமாக இருந்தார். அவர் அமமுகன்னு போய் தனியாக நிற்கிறார். டிடிவி வந்து கட்சியில் இணைவார்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் தப்பு. அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு பொதுச் செயலாளராக இருக்கார், கூட்டணியில் வேணால் வரலாம். இதுவே மட்டமான வாதம். அண்ணாமலையே சொல்கிறாரு டிடிவி கையில் அதிமுக போகணும், எப்படி போகும்? அதை விட்டுருங்க. ஓபிஎஸ், சசிகலா, அதிமுக பிளந்திருக்கிறது. ஓபிஎஸ் தலைமையில் ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள், ஒரு 400 பொதுக்குழு உறுப்பினர்கள். சசிகலாவிடம் ஒரு 10-15 மாவட்ட செயலாளர்கள், ஒரு 300 பொதுக்குழு உறுப்பினர்கள். எடப்பாடி வம்படியாக ஒரு 40 பொது செய்து ஒரு மீதி இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினரோட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காரு, சேர மாட்டேன் அடம் பிடிக்கிறாரு அப்படின்னா நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலாம். ஓபிஎஸ் பின்னாடி யார் இருக்கா? அப்புறம் எங்கே அதிமுக ஒன்றிணைறது? சசிகலா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதிமுகவில் ஜெயலலிதாவோட இருந்தவங்க, அனுபவம் வாய்ந்தவர். ஒவ்வொரு பாயிண்ட்டு கூட அவங்க வந்து அந்த அனுபவத்துடைய வெளிப்பாடாக இருக்கும். ஆனால் அவங்களால 6 வருஷம் தேர்தல் நிற்க முடியாது. அவங்க அதிமுக பொதுச் செயலாளராக மீண்டும் உள்ளே வந்தால் எடப்பாடிக்கு சிக்கல்னு எடப்பாடிக்கு தெரியும். மற்றவங்க வேணால் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எடப்பாடி கீழே இருக்கிறது நாங்கள் சசிகலா கீழே இருந்துட்டு போகணுவாங்க. ஆனால் எடப்பாடிக்கு அந்த சிக்கல் அவருக்கு இருக்குது, அதனால் அவர் அதை வந்து மறுக்கிறாரு. இன்னொன்று, சசிகலா உள்ளே வர்றாங்கன்னா பிஜேபி எப்படி பார்க்கணும்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஊடகங்கள் ப்ளஸ்ஸு இந்த சைடில் உளவுத்துறையிலேருந்து எல்லாருமே கிளப்பி விடுற ஒரு விஷயம். அதிமுக வீக் ஆகிடுச்சுப்பா. ஏன் வீக் ஆகிடுச்சு? ஓபிஎஸ் இல்லைப்பா, சசிகலா இல்லைப்பா, டிடிவி இல்லைப்பா, வீக் ஆகிடுச்சுப்பா. ஒரே டெய்லி சண்டை. போனால கையை ஓங்கிட்டு போகிறாரு எஸ்பி வேலுமணி எடப்பாடி பார்த்து. இந்த சைடு பார்த்தா தங்கமணி கத்தியை வச்சுட்டு நிற்கிறார், அப்படியா சிவி சண்முகம் கல்லை வச்சுட்டு நிற்கிறார். இவர் பார்த்தா திட்டுறாரு. ஒரே சண்டைங்க இப்படியே. ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. நீங்கள் ஒரு தேர்தலில் 2 தேர்தலில் தோல்வி சகஜம். 13 வருஷம் வனவாசம் இருந்தாருங்க கலைஞர், தொடர் தோல்விங்க. அப்போன்னு இதையா சொன்னாங்க? ஐயோ அவ்வளோதான், கலைஞரை பார்த்தாலே துரைமுருகனை பிடிக்கல, நாஞ்சில் மனோகரன் கடுமையாகவே இருக்கிறார், ஆற்காடு வீராசாமி அப்படி பண்ணுறாரு, இப்படியா சொன்னாங்க? இது எல்லாம் தேர்தல் வெற்றியெல்லாம் வச்சு ஒரு கட்சி கிடையாது. கட்சியுடைய அமைப்பு எப்படி இருக்குது? திமுக ஈக்குவலாக வட்டந்தோறும் வார்டு தோறும் இருக்குது அதிமுக. தேர்தலில் அமைக்கிற கூட்டணி இது வந்து வெற்றி தோல்வி வரும், நாளைக்கே மாறும். இப்போ நான் சொன்னது நடந்துச்சுன்னா 200 தொகுதி நிற்கிறேன்னா 34 தொகுதியில் எனக்கு எவ்வளோப்பா, நான் போகிறேன், எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்றாரு நான் போகிறேன்னு அவங்களும் கொஞ்சம் இறங்கி வந்து காங்கிரஸே போயிடுச்சு, நாங்கள் நீங்கள் இருக்கணும்னு திருமாவளவனும், ஆனால் இவங்க இல்லாத நான் எது இருக்கணும்னு 2 இடதுசாரி கட்சிகளும் போய் அங்கே ஃபார்ம் ஆகுறாங்க. ஆட்சி நடத்துகிற கட்சி மேலே எப்போவுமே மக்களுக்கு வெறுப்பு இருக்கும். இந்த கூட்டணி கட்சிகளும் இங்கே வந்துட்டாங்க. 5 ஆண்டுக்கு கண்டினியூ ஆனதாக திமுக வரலாற்றிலே இல்லை. அப்போ அந்த கூட்டணி பலமும் இல்லைன்னா திமுக ஒன்றும் கிடையாது.
இது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ணாமலை தனியாக குதிரை ஓட்டுனுங்கிறாரு வச்சுக்கிங்க, பிஜேபி வச்சுக்கிட்டு என்ன வாங்குவீங்க? இந்த சைடு விஜய் சீமான் கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்படி நிற்கிதுங்க கூட்டணி. என்ன ஆகும்? விஜய் ஒரு பெரிய பர்சன்டேஜ் பிரிப்பார். அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட்டு கூட்டணினா ஏடிஎம் கூட்டணி இருக்குதோ வச்சுக்கோங்க, ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? சார் ஆனால் இந்த கூட்டணி இப்போ நீங்கள் சொன்ன அந்த கூட்டணி இது வந்து மாறுறதுக்கான மேபி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கலாம். ஆனால் இது சாலிடாக ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பாடநூல் நிறுவனம் இது ஏற்றுறாங்க. திமுக வந்து பிஜேபி கூட இணக்கமாக போகுதுன்ற இது வந்து முதல்ல கூட்டணி கட்சிகள் நம்ப தயாராக இல்லை. ஆனால் பழனி முருகன் அந்த மாநாட்டில் தீர்மானம் போடுறீங்க, கல்விக்குள்ளே இதெல்லாம் கொண்டு வரணும்னு. இதை இன்றைக்கி வீரமணியே எதிர்த்திருக்காரு. உண்டாக இல்லையா? அறநிலைத்துறை கோயில்களை பராமரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி வேலைக்கு தான் தவிர மதத்தை இது பண்ணுறதுக்கான பரப்புற வேலை கிடையாது அப்படின்னு வீரமணி கடுமையாக இது பண்ணுறாரு. வீரமணியை விடவா அவராலேயே பொறுத்துக்க முடியாமல் அறிக்கை வருது. லைட்டாக முணங்குறாரு. யார்? அவர் தான் அறிக்கை வேகமாக விடணும். பாலகிருஷ்ணன் லைட்டாக முணங்குறாரு. முத்தரசன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. திருமாவளவன் ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா? ரவிக்குமார் பெருசாக அறிக்கை விட்டாரா? ஃபஸ்ட்டு அவர் தான் போட்டார். வன்னியரசு அதை இது பண்ணி ரீட்வீட்லாம் பண்ணாரா இல்லையா? அப்போ காங்கிரஸ் இது எல்லாத்தையும் எப்படி பார்க்கும்? பரம எதிரி பாஜக. நீ பாஜகவோட நெருங்குற வேலைலாம் பண்ணியிருந்தேன்னா காங்கிரஸ் எப்படி பார்க்கும்? இப்போ சொல்லுங்கள், கூட்டணி வந்து இறுகி 2024 இருந்த மாதிரி இறுகி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஆனால் இப்போ 2024 லோக்சபா எலெக்ஷனில் ஒரு விஷயம் நடந்தது சார். அது நீங்கள் நம்ம இன்டர்வியூவில் நீங்களே சொல்லியிருப்பீங்க. அப்போ வந்து என்னென்னா கிட்டத்தட்ட திருமாவளவன் வந்து ஒரு மீட்டிங்கே போகல. லைக் அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறப்போ ஒரு மீட்டிங்கே போகல. நீங்கள் நம்ம இன்டர்வியூவில் நீங்களே சொல்லியிருப்பீங்க. ஏன் அவருக்கான காரணம் என்னன்னு கேட்டப்போ அவங்க கட்சி நிகழ்வு ஒன்று இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன் அதை ஒதுக்கி வச்சுட்டு இது போயிட்டு வந்துட்டு அப்புறம் கூட அதை கண்டக்ட் பண்ணிக்கலாம்ல, ஏன் போகல? அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நடந்தது. காங்கிரஸோடையும் அதே மாதிரி சீட் ஷேரிங்கில் பெரிய இஷ்யூ இருந்தது. ரொம்ப நாளாக பெரிய லெவலில் போயிட்டு 15ஆவது வாங்கினோன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 4 தொகுதியாவது கேட்டு வாங்கினோன்ற மாதிரி திரும்ப விடுதலை சிறுத்தைகளும் இருந்தாங்க. ஆனால் அப்பயே இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஆனால் ஃபைனலாக கன்சாலிடேட் பண்ணி அவங்க போய் ஜெயிச்சாங்களே சார். இப்போ அடுத்த வாட்டி வரும்போது திமுக ஒரு மூவ் கரெக்டாக பண்ணாங்கன்னா கூட்டணி சதறதுக்கான வாய்ப்பு இருக்காதுல்ல சார்? இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க சால்வ் பண்ணிட மாட்டாங்களா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி. ஓகே, இதுதான் நடக்கும்னு சொல்லலை. ஓகே, இப்படி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றாங்க. ஆனால் போன தடவை சீட்டு பிரச்சனை மட்டும்தான் இருந்தது. ஓகே. இந்த தடவை நீங்கள் பாஜகவோட நெருங்குறீங்கன்ற பிரச்சனை இருக்குது. உங்கள் கொள்கைகளில் எங்கெங்கே விட்டு கொடுக்குறீங்கன்றது இருக்குது. இன்னைக்கு கூட அர்ஜுன் சம்பத் வந்து அந்த விழாவில் கலந்துக்கிறாரு. இது எப்படிங்க ஏற்றுக்குவீங்க? அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் எப்படி கூட்டணி கட்சிகள் பார்க்கும்ன்றது. ரெண்டாவது, போன தடவையே சீட் ஷேரிங்கில் உங்களுக்கு ஒத்துக்கிட்டு விட்டு கொடுத்தாங்க காங்கிரஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? 2024 5 சீட்டு தான் தருவீங்க. ஞாபகம் இருக்கா? பெரிய பிரச்சனை ஓடி இருந்தது. திருமாவளவன் தனி தொகுதி கேட்டால், இது பொது தொகுதி கேட்டால் அவங்களெலாம் பொது தொகுதியான்னு வந்தது, விமர்சனம் வந்தது. லாஸ்ட்டில் பொது தொகுதியை விட்டு கொடுக்குற நிலைமெல்லாம் போச்சு. இதுக்கு பலிகடாக்கப்பட்டவர் ஆதவ அர்ஜுன். இன்றைக்கி அவர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காரு. கரெக்டாக? இன்னொரு பக்கம் 2 இடதுசாரி கட்சிகள் ப்ளஸ்ஸு இவங்க எல்லாருமே ஒரு இதோடு தான் நின்னாங்க, வெறுப்பில். எல்லாருக்கும் ஒரே இது என்னென்னா பிஜேபி வந்துடும். பிஜேபி வந்துடுச்சா? இனிமேல் நீங்கள் போய் பிஜேபி வந்துடும் நீங்கள் அங்கே நீட்டிங்கன்னா பிஜேபி இங்கே இல்லை கை கோத்துட்ருக்குறாங்க. நீங்கள் நாணய வெளியீட்டு விழாவை மத்திய அரசு நடத்தின விழான்னு சொன்னாங்க. மறுநாளே முருகன் போட்டு உடச்சிட்டார், முருகன். ஏங்க அவங்க கூப்பிட்டாங்க, அதனால் அந்த ராஜ்நாத் வந்தால் சொல்லிட்டார். உடனே மறுநாள் முதல்வர் என்ன சொல்கிறார்? மத்திய அரசுடைய துணையோடு மாநில அரசு நடத்துனது அப்படின்ட்டார். இதில் என்ன விஷயம்? நீங்கள் நினச்சிருந்தா நாணயம் வெளியிடுறதுக்கு அனுமதி வாங்கிட்டீங்க, ஓகே, வந்துடுச்சு நாணயம். இந்தியா கூட்டணி தலைவர்களில் யாரை வேணால் கூப்பிட்டு நடத்திட்டுக்கலாம். நீங்கள் சார் ஜெயக்குமார் அதான் சார் சொன்னார், நாங்கள் எம்ஜிஆருக்கு நாணயம் ரிலீஸ் பண்ணுவோம், நாங்களே தான் அதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு. இன்னும் கேட்டால் நாணயம் வெளியிடுறது ஒரு பெரிய நிகழ்வாக யாரும் பார்க்கப்படல. நீங்கள் தமிழகமே பெருமை கொள்கிறது. கலைஞருக்கு இதை விட பெரிய பெருமைகள்லாம் இருக்குது. 100 ரூபா நாணயத்தை வெளியிட்டு அதன் மூலியமாக தான் தமிழகம் பெருமை கொள்ளணுன்னா கலைஞர் கிடையாது. கலைஞர் வேறு வகையான தலைவர்.
ஆனால் நீங்கள் அதை தான் பெரிய இந்த வழக்கமாக பண்ணுற அந்த இதில் இதுவும் பண்ணீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன வைரல் ஆனதே வந்து ராஜ்நாத் சிங் இங்கே வந்தது, கலைஞர் சமாதிக்கு போனது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வைரல் ஆச்சு. ராஜ்நாத் சிங் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார், அப்போ நீங்கள் அந்தளவுக்கு எல்லாம் நெருக்கமாக வரீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய இதை சாதிக்க முடியுதா? மறுநாள் மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, அதில் ஒன்றும் பண்ண முடியல. சர்வ சிக்ஷா அபியானில் நிதியை கட் பண்ணுறாங்க, உங்களால் என்ன ஆதிக்கம் செலுத்த முடியுது? 40 MP வச்சுருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமே வந்து நீங்கள் வெளியில் சும்மா ஓரளவு இது பண்ணிட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியலன்ற கருத்து உருவாயிட்டு வருது. நீட்டு என்னாச்சுன்னே தெரியல போராட்டம். அதை விட்டுருங்க, நீட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டருங்க. இல்லை சார், இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் இது பண்ணுறோம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஜனங்களை வேணால் இது பண்ணலாம், ஒன்று பண்ணலாம். நீட்டை அடுத்த ஆட்சி வந்து உட்காந்து நீட்டுக்கு விலக்கு வரும் வரை எங்களுடைய மாணவர்களை காப்பாற்ற நாங்கள் மாவட்டந்தோறும் நீட் பயிற்சி மையம் அரசே அமைக்கும், அதன் மூலிமா நாங்கள் தயார்படுத்துவோம். சிலபஸில் வந்து நீட்டுக்கான பாடத்திட்டங்களை கொண்டு வருவோம். அதுவும் பண்ணுறாங்க அப்படின்றத அது பண்ணுறாங்க, அது ஃபுல்லாக பண்ணல. சைதாப்பேட்டையில் 4 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் வந்திருக்காங்க எங்கள் பயிற்சி மையத்தில். நாங்கள் அந்த 4 பேர் எப்படி வந்தாங்க? ஃபஸ்ட் டைமரா, ரெண்டாவது எங்கேயே படித்தவங்களா அப்படின்னா இல்லை, வேறு மாவட்டங்களில் டாப்பருங்களை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க வந்தாங்கன்றது. அவங்க தடவை கிடையாது. இப்போ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீட்டுக்குள்ளே போய் பேசணுன்னா ஒரு சப்ஜெக்டே பேசலாம், புதிய கல்விக் கொள்கை பேசணுன்னா ஒரு சப்ஜெக்டே பேசலாம். இவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு இவங்க எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு சமூக ஊடகங்கள் மற்றதெல்லாம் வச்சுக்கிட்டு எதையோ பேசுறது. அப்போ பேச தெரியாமல் மற்றவங்களாம் வந்து கம்முன்னு போயிடுறது. ஆனால் இவங்க வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது எதிர்த்து அடிக்கும் போது இவங்களால் பேச முடியாமல் வெளிநடப்பு பண்ணுற இந்த வேலைலாம் நடந்ததா இல்லையா? அப்போ இதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து இவங்க கலைஞர் விஷயம் நடத்துகிறது, இந்த மாதிரி கூட்டணிகள், இது எல்லாத்தையும் கூட்டணி கட்சிகள் பார்த்துட்டு தான் இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும், நடக்காமலும் போகலாம். அதனால் 2025க்கு அப்புறம் பாருங்கள், பல காட்சிகள் மாறி இருக்குது. இதுதான் வரலாறு. நேற்று நைட்டு பேசிட்டு போவாங்க, காலையில் பார்த்தா வேறு கட்சியில் இருப்பாங்க. நைட்டு அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலின் பேசியிருப்பார், காலையில் பார்த்தா லீலா பேலஸில் அப்பா அம்புலியம் போய் சைன் பண்ணி என்டிஏ கூட்டணி அணைஞ்சிட்டேன்னு. இந்த வாட்டி அப்படி தான் சார் நடந்தது. காரை கொண்டு வந்துட்டு திருப்பிக்கிட்டு போன வைகோலாம் இருக்கார். கலைஞர்கிட்ட கூட்டணி ஒத்துக்கிட்டு திருப்பிக்கிட்டு போய் ஏடிஎம்கே ஆஃபீஸ் போன இதெல்லாம் இருக்குது. KS ராதாகிருஷ்ணன் சொல்லியிருப்பார் பேட்டியில். நைட்டு வரைக்கும் பேச்சுவார்த்தை போய் 2 சீட்டுக்காக தேர்தல் புறக்கணிப்பு வைகோ பண்ணது இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பத்திரிக்கை வைக்க பையன் அங்கே பேசிட்டாரு, அப்பா பத்திரிக்கை வைக்க வந்தார் கலைஞர்கிட்ட. கலைஞர் பேசி கூட்டணி அச்சாரம் போட்டு வெளியில் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு நடந்த கதைலாம் இருக்குது பாமகவில். அதனால் எதுவும் நடக்கலாம். அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நிறைய தகவல் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி.